தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. உயர்கல்வி நிறுவனங்களில் ஜாதிய அடிப்படையிலான பாகுபாட்டை தடுப்பதற்கான விதிகளை 2 மாதங்களுக்குள் உருவாக்குமாறு பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்கல்வி நிலையங்களில் ஜாதிய ரீதியிலான துன்புறுத்தல் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட ரோஹித் வெமுலா மற்றும் பாயல் தத்வி ஆகியோரின் பெற்றோர்கள் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்தனர். ஜாதிய பாகுபாடு பிரச்சினைகளை தீர்க்க பல்கலைக்கழக மானியக் குழு பெற்ற 391 பரிந்துரைகளை பெற்றுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு வழிகாட்டு நெறிமுறைகளை இறுதி செய்து வெளியிடுவது தொடர்பாக தீவிர பரிசீலனை செய்து வருகிறது என மத்திய அரசு தரப்பு தெரிவித்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு வழக்கை தாக்கல் செய்த பின்பும் கூட நாட்டின் பல முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாடு காரணமாக மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்தது. கல்வி நிலையங்களில் ஜாதிய அடிப்படையில் ஆன பாகுபாடுகளை தடுக்கும் வகையில் உரிய விதிமுறைகளை அடுத்த 2 மாதத்திற்குள் இறுதி செய்ய வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உயர்கல்வி நிறுவனங்களில் ஜாதிய அடிப்படையிலான பாகுபாட்டை தடுப்பதற்கான விதிகளை 2 மாதங்களுக்குள் உருவாக்குமாறு பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்கல்வி நிலையங்களில் ஜாதிய ரீதியிலான துன்புறுத்தல் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட ரோஹித் வெமுலா மற்றும் பாயல் தத்வி ஆகியோரின் பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்தனர். ஜாதிய பாகுபாடு பிரச்சினைகளை தீர்க்க பல்கலைக்கழக மானியக் குழு 391 பரிந்துரைகளை பெற்றுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு வழிகாட்டு நெறிமுறைகளை இறுதி செய்து வெளியிடுவது தொடர்பாக தீவிர பரிசீலனை செய்து வருகிறது என மத்திய அரசு தரப்பு தெரிவித்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு வழக்கை தாக்கல் செய்த பின்பும் கூட நாட்டின் பல முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாடு காரணமாக மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்தது. கல்வி நிலையங்களில் ஜாதிய அடிப்படையில் ஆன பாகுபாடுகளை தடுக்கும் வகையில் உரிய விதிமுறைகளை அடுத்த 2 மாதங்களுக்குள் இறுதி செய்ய வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.